இலங்கை போலீசார் பொதுமக்களுக்கு ஒரு முக்கியமான அறிவித்தலை விடுத்திருக்கிறாங்க. நீங்க பொது இடங்கள்ல ஏதாவது விபத்து நடந்தா, அல்லது ஒரு கொலை சம்பவம் நடந்தா, அல்லது வேற ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தா, அதனை உடனடியாக காணொளியாகவோ அல்லது புகைப்படமாகவோ எடுக்கக்கூடிய நபராக நீங்க இருக்கீங்களா? உங்களுக்கு தான் இந்த காணொளி. குற்றங்கள் நடக்கக்கூடிய இடங்கள்ல ஆதாரங்களை பாதுகாப்பது மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுடைய கௌரவத்தை பேணுவதற்காக இலங்கை காவல்துறையினர் ஒரு முக்கியமான விஷயத்தை பொதுமக்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அங்கீகரிக்கப்படாத நபர்கள் புகைப்படம் எடுப்பதாலோ அல்லது காணொளி எடுப்பதாலோ மிக முக்கியமான தடயவியல் ஆதாரங்கள் அழிந்து போக வாய்ப்பிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறாங்க. பொதுமக்கள் தன்னிச்சையாக ஆதாரங்களை தொடுவதாலோ அல்லது இடத்தை அசுத்தப்படுத்துவதாலோ ஆதாரங்கள் அழிந்து போவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக உயிரிழந்தவர்கள் அல்லது காயமடைந்தவர்களுடைய படங்களை சமூக வலைதளங்களில் பரப்புவது அவர்களுடைய தனிப்பட்ட கண்ணியத்தை மீறுவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். குற்றங்கள் நடந்த இடங்களில் ஆதாரங்களை போய் அழிப்பதோ அல்லது அதனை சிதைப்பதோ தண்டனைக்குரிய குற்றம் என்று சொல்லியிருக்கிறாங்க. குற்ற இடங்கள் எவ்வளவு குழப்பமாக தெரிந்தாலும் புலனாய்வு அதிகாரிகள் வரும் வரைக்கும் இதனையும் மாற்ற வேண்டாம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அத்தோடு காவல்துறை அதிகாரிகள் தங்களுடைய கடமைகளை செய்ய முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்திருப்பது இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. அத்தோடு மிக முக்கியமாக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் உண்மையான ஆதாரங்கள் சிதைக்காமல் இருப்பதை நாங்கள் உறுதிப்படுத்துவது ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை என்றும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தயவு செய்து இனி வருகின்ற காலங்களில் குற்றங்கள் நடந்தால் அந்த இடங்களுக்கு போய் செல்வதோ அல்லது அந்த இடங்களுக்கு போய் நிற்பதோ, பார்ப்பதோ, அல்லது இடங்களை தொடுவதோ அல்லது சிதைப்பதோ, இப்படியா நடந்து திரிவதோ, இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து கொள்ளுங்க. இது தண்டனைக்குரிய குற்றம். இனி வருகின்ற காலங்களில் அங்கீகரிக்கப்படாத நபர்களாக நீங்க இருந்தீங்கன்னு சொன்னார். அதாவது இந்த குற்றங்கள் நடந்த இடங்களுக்கு போய் புகைப்படங்களோ காணொலிகளோ எடுப்பதற்கு அங்கீகரிக்கப்படாத நபர்களாக நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா இது உங்களுக்கு மிகப்பெரிய தண்டனையை பெற்றுத்தரும் என்பது இங்கே மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது.